நம்ம பெருநாயக்கம்பாளையம் பக்கமாக போயிட்டுருக்க மக்களே, நாம் இன்றைக்கி பாலமலை ரங்கநாதர் கோயில் தான் போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். நம்ம பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போகணுங்க. உள்ள ஒரு 12 கிலோமீட்டர் போனோம்னா பாலமலை கோயில். வாங்க மக்களே அப்படியே போவோம். இந்த பாலமலை கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் நிறையா வரலாறு இருக்குது. அது நான் உங்கள் கோயிலில் அந்த பூசாரிக்கிட்டே நான் உங்களுக்கு என்ன வரலாறுங்கிறத நான் சொல்கிறேன். இன்னொரு இதுனா இந்த மேல்முடி ரங்கநாதர் கோயில் போகிறதும் இந்த பாலமலை கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். பின்னால் நான் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நான் பெருநாயக்கம்பாளையம் பக்கமாக வந்துட்டோம். பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 கிலோமீட்டர் வரும் இந்த பாலமலை கோயில். வாங்க மக்களே நம்ம அப்படியே போவோம். பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு கட் பண்ணிக்கிட்டோன்னா பெருநாயக்கம்பாளையம் ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து கோவனூர் ரோட்டில் நம்ம லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட்டு போனீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்ரு பாலமலை வரும் மக்களே. வாங்க அப்படியே நம்ம போவோம். நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி உள்ள கோவனூர் சாமி சிட்டிப்பாளையம் வந்துட்டோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேங்க மக்களே. வாங்க அப்படியே போவோம். இந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில் தான் இருக்குங்க பாலமலை. அந்த மலையிலேருந்து மேலே போனால் தான் மேல்முடி ரங்கநாதர் கோயில். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு தான் முதல் பஸ் இருக்குங்க. பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து உங்களுக்கு நம்பர் 32ங்கிற ஒரு பேருந்து இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட போகலாம். ஆனால் கோயில் வந்து காலையில் விசேஷ நாளில் புரட்டாசி சனிக்கிழமையில் காலையில் 5 மணிக்கே ஓப்பனில் இருக்கும். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு முதல் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணிக்கு தான். நம்ம காரில் போகிறதுனால நம்ம எப்போ வேணால் போகலாம். வாங்க மக்களே அப்படியே போவோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 30 கிலோமீட்டர் வரும் மக்களே. இந்த இடம் 30 கிலோமீட்டர் வரும். கரெக்டாக ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ட்ராவலிங் வரும். அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகும் மக்களே. வாங்க அப்படியே நம்ம போவோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாலமலை ரங்கநாதர் கோயில் தான் போகிறோம் மக்களே. வாங்க, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனால் அந்த பாலமலை ரங்கநாதர் கோயில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே பசுமையாக இருக்குங்க மக்களே. நல்லா பசுமையான இடம், நல்லா பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மலை தான். இந்த பக்கம் மலை, அந்த பக்கம் மலை. 2 பக்கம் ரொம்ப பசுமையாக இருக்குது, ரொம்ப க்ரீனாக அழகாக இருக்குங்க மக்களே. இந்த ரோட்டில் போகிறது ரொம்ப ஒரு
ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எங்கே பாரும் பசுமை தான் இந்த ரோட்டில். கிளைமேட்டுமே ரொம்ப கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குது. வெயில் அதிகமாக தெரியல மக்களே. 2 பக்கம் மலை அழகாக, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே க்ரீனாக இருக்குது. இந்த மலை மேலே தான் மேல்முடி ரங்கநாதர் கோயிலுக்கு போகிற மலைங்க. அந்த மலையை தான் ஏறுவாங்க. அது புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான், 4 சனிக்கிழமை மட்டும்தான் அலவுடு. இங்கே ஒரு ஆர்ச் தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அதை தாண்டி போனீங்கன்னா அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கும். இப்போ கூட ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த மலை ஏறுறது ஒரு வண்டி தான் போகும் மக்களே. ஒரு வண்டி போகிற மாதிரி தான் பாதை இருக்கும். பாதை இப்போ கொஞ்சம் ரோடு போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு வண்டி தான் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மலை ஏறும்போது பார்த்து கவனமாக போகணுங்க. பெண்டிலெல்லாம் வண்டி வந்ததுன்னா. இது முன்னாடி ஒரு வனத்துறை செக் போஸ்ட் ஒன்று வருதுங்க மக்களே. ஆனால் செக் போஸ்ட்டில் யாரும் இல்லை நிப்பாட்டில் நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல. விசேஷ நாளில் இப்போ ஆள் இருப்பாங்களா என்னமோ தெரியலைங்க. நாங்கள் தாண்டி போயிட்டோம். இங்கே யானை, சிறுத்தை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு வெல்கம் போர்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிறுத்தை, புலி, மான், கரடி எல்லாமே இருக்குங்க மக்களே. வனத்துறையில் ஒரு எச்சரிக்கை போர்டு கூட வச்சுருக்காங்க. நாம் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போவோம், மலை ஏற ஆரம்பிப்போம். வாங்க மக்களே.
இப்போ நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் கடைசி பெண்டு. இந்த பெண்டு திரும்பி ரைட்டில் திரும்பினா கோயில் மக்களே. பாருங்கள், கோயில் தெரியுது பாருங்கள். இந்த கோயில் என்ட்ரன்ஸு. பார்க்கிங் நல்ல வசதியாக இருக்குங்க. எவ்வளோ வண்டி வந்தாலும் பார்க் பண்ணலாம். இந்த கோயிலை சுற்றி ரோடு இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கூட வரலாம். வாங்க, நம்ம பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் தரிசனம் பண்ணலாம். வாங்க மக்களே. நம்ம முன்னாடி கொண்டே வண்டி நிறுத்திட்டு நம்ம கோயில் அப்படியே உள்ளே போவோம் மக்களே. அதுவே பால் கறந்துருக்குங்க. தேடி கண்டுபிடிச்சி பார்க்கும்போது தினம் அது இங்கேயே போய் பால் கறந்துருக்குது. சரி, போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. சரிங்க. எல்லாம் இங்கே வேண்டும் போது எல்லாம் பொருள் உதவி இருக்குது. சரி, இப்போ இங்கே தோண்டி எடுத்து சுயம் உருவாக இருக்குது. சரிங்க. அதான் சாமி பற்றியான பால்மலை இருக்குது. சரி சரி. அந்த காலத்தில் சரி காவல் மலை மரப்பெல்லாம் செஞ்சாங்க. சரி. இப்போ நாகரிகமான ஒரு பஸ் ரோடெல்லாம் நல்லா இருக்குது. சரி. கட்டணங்களும் இப்போ ஆகுதுங்க. சரி. உற்பத்தியாக 500 வருஷம் மேலே. 500 வருஷம். சரி 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 சரி. ரொம்ப நன்றி. இப்போ சித்ரா பௌர்ணமி தேர்களெல்லாம் தேரோட்டம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சரி. புரட்டாசி நாள் சனிக்கிழமை நல்லா இருக்குது. சரி சரி, கண்டிப்பாக. சரி. எடுக்கக்கூடாது. நம்ம குளத்துக்கு போகணும். இந்த பழமையான குளத்தை உங்களுக்காக காமிக்கிற, வாங்க போகலாம். அதே மாதிரி வேணும்னு திருக்கோயிலோட குளம்
கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1000 அடி கீழே இருக்குங்க மக்களே. வாங்க அந்த குளத்துக்கு உங்களுக்காக போய் பார்க்கலாம். இந்த குளத்தை சொல்லணும். 500-1000 மீட்டரில் இருக்குன்னு பார்த்தா 1.5 கிலோமீட்டர் வரப்போகுது. பொரியா பார்த்து చెప్పలేదు
ಶುಕ್ರವಾರ ಒಂಥರ ನಾವು ಅಂತೀವಿ ಇವಾಗ ಕಾಳೆ ಕಾಣಿ ಒಂದು ರೂಪಾಯಿ ನಿಲ್ಸಿ ಆಮೇಲೆ ಒಂದು ಇವಾಗ ಕಾಳೆ ಕಾಣಿ ಪ್ರೀತಿ ಮರ போய் ಫೋನ್ பண்ணி குளத்துல மீனுக்கு பொறி போட்ட மக்களே, எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ மீன் வந்து சாப்பிடுது பாருங்கள். அந்த குளத்துல காலை நினச்சிட்டு இந்த மீனுக்கு பொறி போட்டாங்க மக்களே. மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் வருதுன்னு பாருங்கள். ஏகப்பட்ட மீன் இருக்குது. இந்த மீனுக்கு பொறி போட்டால் ஒரு புண்ணியம் மக்களே. நிறையா இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க இந்த கோயிலில். நாங்களும் ஒரு பொறி வாங்கிட்டு போய் இந்த மீனுக்கு பொரியை போட்டோம் மக்களே. நம்ம பொரியை போட்டு அப்படியே கிளம்பலாம் மக்களே. இதுதான் மக்களே நந்தி மலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதுதான் இந்த நந்தி மலை பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் மக்களே.